நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் அண்ட் தென் பாடி அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நான் பார்க்க போகிறேன் சரிங்களா. ஸோ நான் இதுக்காக இப்போ இதில் பாருங்கள், நான் ஆக்ஷன் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பற்றி நான் எடுத்திருந்தேன் சரிங்களா. இதை வந்து நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு இப்போதைக்கு இது எனக்கு தேவையில்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஃபுல்லாமே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்க, பாருங்க உங்களுக்கு இந்த லீடிங் ஆப்ஷன் உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா. இப்போ டிராயர்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த அவுட்புட்ல நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட டிராயர் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். டிராயர் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டிராயர் கேபிட்டல் லெட்டர் டியில் வந்து டிராயர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க. அந்த விஜெட் நம்ம கால் பண்ணிக்கலாம், DRAWER டிராயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெராமீட்டராக நான் என்ன பண்ண போகிறோம், இது ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இடத்துல ஐகான் பார் டிசேபிள் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாருங்க இங்கே ஒன்று வந்திருக்கும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க ஒரு ஸ்லைடர் ஒன்று வரும், இதுக்கு பேர் தான் டிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த டிராயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலிவேஷன் நம்ம வந்து இந்த எலிவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எலிவேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இது எலிவேஷன் ப்ராப்பர்ட்டி பாருங்க, நான் 16.0 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ண உடனே பாருங்க இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்க எலிவேஷன் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இதே வந்து பாருங்க நான் எலிவேஷன் 1 நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாத்தீங்களா, இந்த பிரைட்னஸ் கொஞ்சம் குறையுது பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து நம்ம எலிவேஷன் சொல்லுவோம் சரிங்களா. இது நீங்க டிஃபால்ட்டா வேணா வச்சுக்கோங்க, இல்ல இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது ஜஸ்ட் மவுஸ்ல நீங்க கிளிக் பண்ணாலோ நம்ம டேப் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்கா போய்டும். நீங்க நம்ம கையால நீங்க டிராக் பண்ணீங்கன்னா போதும், இந்த கார்னர்ல டிராக் பண்ணீங்கன்னா இந்த டிராயர் வரும். அல்லது இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிராயர் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் சரிங்களா. இதுக்குள்ள நீங்க எத்தனை சில்ட்ரன்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் சில்ட்ரன்ஸ் ஆட் பண்றதா இருந்தா இதுல பாருங்க, இது நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு காலமா கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஜிட்டா போட்டோம்னா இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும் சரிங்களா. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து ஒரு சில்ட்ரன் ஒன்னு ஆட் பண்ண போறேன், சாரி சைல்டு ஒன்னு ஆட் பண்ண போறேன். அந்த சைல்டு வந்து பாத்தீங்கன்னா காலம் சைல்டா நான் வச்சுக்க போறேன் ஓகேங்களா. இப்போ காலம்ல நிறைய விஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுக்காக நான் என்ன பண்றேன் அதோட சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணி இதுல 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ யூசர் அக்கவுண்ட்ஸ் டிராயர் ஹெடர்னு ஒன்னு இருக்கு ஓகேங்களா. அந்த விஜெட் நம்ம கால் பண்ணலாம் ஓகேங்களா. ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. இது ஒரு கமா போட்டுக்கிறேன் வெளியே. இப்போ நான் சேவ் பண்றேன் பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த மெட்டீரியல் டிசைன் கலர் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க ஜிமெயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரியே பண்ண முடியும் சரிங்களா. இப்போ அதுல இருக்கிற மாதிரியே ஜிமெயில்ல இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில பாராமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா அக்கவுண்ட் நேம்னு ஒன்னு இருக்கு, அக்கவுண்ட் நேம்ல போயிட்டு என்ன நேம்னாலும் கொடுங்க, அது வந்து ஒரு டெக்ஸ்ட் விஜெட் குள்ள கொடுங்க ஓகேங்களா. இது நான் என்ன பண்றேன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இது நீங்க சேவ் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நேம் வந்து இந்த பொசிஷன்ல வந்துரும் சரிங்களா. இதே மாதிரி அக்கவுண்ட் இமெயில் ஒன்னு இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதோட இமெயில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க நான் இமெயில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி நான் போட்டுக்கிறேன், tutorjose@gmail.com. இது நீங்க சேவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க கீழ அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு வந்துரும் சரிங்களா. இப்போ இதுக்கு ஏதாவது நீங்க பிக்சர் ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னா இத நம்ம சர்க்குலர் அவதார் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து பாருங்க கரண்ட் அக்கவுண்ட் பிக்சர் அப்படின்ற பாராமீட்டர்ல நம்ம சர்க்குலர் அவதார் நம்ம கால் பண்ணலாம் ஓகேங்களா. நான் என்ன பண்றேன் சர்க்குலர் அவதார் ஒன்னு இருக்கு, நான் அதை கால் பண்ணிக்கிறேன். இந்த விஜெட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் அவதார், இதுக்குள்ள நம்ம பிக்சர்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா. நான் பிக்சர்ஸ் பத்தி நான் வந்து இமேஜ்ல ஒரு விஜெட் இருக்கு, அந்த விஜெட் நான் போக போக நான் எடுக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா colors.white அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை சேவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த சர்க்குலர் அவதார் இங்க வந்துரும். நீங்க வந்து உங்க ஜிமெயில் ஓபன் பண்ணி பாருங்க, அந்த டிராயர்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ அது இமேஜ்க்குள்ள ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணுமா, அதுக்கு ஒரு சைல்டு இருக்கு, அந்த சைல்ட நீங்க என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒரு டெக்ஸ்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் XYZ அப்படிங்கறத நான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உள்ளுக்குள்ள XYZ அப்படிங்கிறது வந்துரும் சரிங்களா.